ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப கசப்பான இந்த பாவக்காய் வச்சு கொஞ்சம் கூட கசப்பில்லாத சிப்ஸு மாதிரி செஞ்செடுத்த ஒரு பாவக்காய் வறுவல் தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். பாவக்காய்க்கு கசப்பு இருந்தாலும் நிறைய குணங்கள் இருக்குது. பிளட்டில் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம ஜீரண சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பாவக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒன்று தான். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்பு தான் இந்த பாவக்காய். 3 பாவக்காய் நான் எடுத்திருக்கு. பச்சை கலர் பாவக்காய் தான், நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கு. வறுவலுக்காக இதே மாதிரி உள்ளில் விதையெல்லாம் மாற்றி ரவுண்டாய் நைஸாய் இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். கட்டியாய் கட் பண்ணக்கூடாது, இதே மாதிரி நைஸாயிட்டு கட் பண்ணி எடுக்கணும். பாவக்காய் 2 கலரில் நான் பார்த்துருக்கு, வெள்ளை கலரிலும் பச்சை கலரிலும். இது பச்சை கலரில் பாவக்காய், இதுன்னு கசப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பாவக்காயும் நான் நைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதே மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். அது ஒரு பாத்திரத்திலேக்கு நமக்கு மாற்றிக்கலாம். அதிலேக்கு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஊற வைக்கும்போது பாவக்காயில் நின்று தண்ணி வெளியில் வந்துட்டே இருக்கும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். பாருங்கள், தண்ணி எல்லாம் வெளியிலே வந்திருக்கு. இனி பாவக்காய் இதே மாதிரி நல்லா புழிஞ்சு எடுக்கணும். பாவக்காயில் சத்து ஃபுல்லாக போகும் என்று நினைக்க வேண்டாம். இது வேக வைக்காத பச்சை பாவக்காய் தான், அதனால புளிஞ்செடுத்த பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி நல்லா புளிஞ்செடுத்துக்கோங்க. அதில் நின்று தண்ணி ஃபுல்லாக வெளியிலே போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இவ்வளோவும் தண்ணி பாவக்காயில் இருந்தது. அப்புறமா ஒரு தடவு கூட நமக்கு இதே மாதிரி பாவக்காய் நல்லா புளிஞ்செடுக்கலாம். இன்னும் தண்ணி இருக்கும். இது அப்படியே நல்லா புளிஞ்செடுத்ததுக்கு அப்புறமா பாவக்காய் நல்லா ட்ரை ஆகிருக்கும். இது இன்னொரு பாத்திரத்திலேக்கு நமக்கு மாற்றி எடுக்கலாம். இதே மாதிரி எல்லா பாவக்காயும் நல்லா புளிஞ்செடுத்துக்கோங்க. பாருங்கள், இன்னும் தண்ணி இருக்குது. இது கசப்பு தண்ணி தான். இப்போ பாருங்கள், இதனோட கூட 2 பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாயும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. நம்ம பாவக்காயில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, வறுத்த பச்சரிசி மாவு போட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். பாவக்காயில் தண்ணி இருந்தால் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்க்கும்போது குழஞ்சு போயிடும். அதனால தான் பாவக்காயில் தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நம்ம புழிஞ்செடுக்கிறது. இப்போது அதெல்லாம் நமக்கு இன்னொரு தட்டிலேக்கு மாற்றிக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயிலேக்கும் கொஞ்சமாக உப்பும் அதே மாதிரி அரிசி மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இனி கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சமாக தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணியதும் நான் எடுத்திருக்கு. கடாயில் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுருந்தது. அதிலேக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது நமக்கு எண்ணெயிலேருந்து மாற்றி இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் நல்லா கரெக்டாக ஃப்ரை ஆகிருக்கு. இனி கருவேப்பிலை நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது சீக்கிரமாக ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதெல்லாம் செய்யணும். கருவேப்பிலையும் நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றி இருக்கு. இனி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது அப்படியே ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணியதுக்கப்புறமா கலர் விடாமல் அப்படியே இருக்கணும் 1 நிமிஷம். அதுக்கு பின்னாடி நல்லா கலர் விட்டு அதையும் நம்ம நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றி எடுக்கணும். இப்படி ஒன்றொன்னா போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒட்டுக்கா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. இதிலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இருந்தது. இனி நம்ம கடைசியாக பாவக்காய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பாவக்காய் போட்டு கலராமல் அப்படியே விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி நல்லா கலரை விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பாவக்காய் ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேமிலும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமிலும் வைக்கக்கூடாது. பாவக்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆகும், தீஞ்சு போகாமல் பார்க்கணும். இப்போ பாருங்கள், நல்ல கரெக்டு பாகத்தில் ஃப்ரை ஆகிருக்கு.
இதுதான் கரெக்டு பாகம். இந்த மாதிரி எல்லா பாவக்காயும் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கலரி விட்டால் நம்ம அதில் போட்டிருந்த அரிசி மாவெல்லாம் அதில் நின்று வெளியிலே வரும், எண்ணெயிலேக்கு போயிடும். அதனால தான் நம்ம கலராமல் இருக்கும். அதுக்கப்புறமா தான் கலரி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பாவக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கு. வெங்காயமும் தேங்காயும் கருவேப்பிலையும் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கு. இனி இதெல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது எல்லாம். இது உடஞ்சி போகாமல் நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கேரளாவில் கிறிஸ்டின் கல்யாண விருந்துகளில் இது எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதில் கேஷ்யூ நட்டும் காஞ்ச திராட்சை பழமும் கூட இதனோட கூட ஃப்ரை பண்ணி போடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு இப்படியே வச்சுருந்தா ஒரு வாரம் வரைக்கும் இது அதே மாதிரி கிறிஸ்பியாகிட்டு இருக்கும். நமக்கு அதிகம் குழம்பு ஒன்றும் இல்லாத நாளில் இதே மாதிரி பாவக்காய் இருந்தால் நமக்கு சீக்கிரம் எடுத்து சாப்பிடலாம் சாப்பாடுன்ற கூட. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னாச்சா இதில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. கசப்பு இருக்கிறதுனால சாப்பிடாத எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு கண்டெய்னரில் போட்டு அப்படியே வச்சிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பர் டேஸ்ட்டிலே பாவக்காய் வறுவல் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.